பொதுவா தமிழ்நாடு தான் வந்து நீட்டுக்கு எதிரா இருந்தது. நீட்டுனாலே வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் சிக்கல் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் இப்போ வந்து இல்ல, இந்திய அளவுலயே நீட் தேர்வு அப்படிங்கிறது சிக்கல்னு இந்த போராட்டம் உணர்த்தி இருக்கு. இல்ல, அதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம டெல்லியிலே இப்போது போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் நீட்டை எதிர்க்கவில்லை. 5-6 வருஷமா நடக்குதா நீட்டு? அவங்க நீட்டில் நடக்கிற குளறுபடியை தான் சார் எதிர்க்கிறாங்க. நீட்டாக நடத்துங்கன்றாங்க. நீட் இல்லாமல் லீக் பண்ணி விட்டுட்டு இப்படி நடத்துனீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு துப்பு இல்லைன்றாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒரு மிக முக்கியமான தேர்வு. மருத்துவ கனவுகளை சுமந்து கொண்டு வளரும் இளைஞர்களின் கனவு தான் இந்த தேர்வு. அது தொடர்ந்து பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கு. யாரையுமே இதற்கு பொறுப்பானவர்கள் என்று ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிகின்றன. அதற்கு பொறுப்பான அமைச்சரை ராஜினாமா செய்ய வையுங்கள். இதுதான் அவர்களது முக்கிய கோரிக்கை. இது ஒரு எளிய கோரிக்கை தானே சார்? எளிமையா பண்ணிட முடியும் தானே சார்? செய்துவிட முடியும் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இளைஞர்களை ஒரு சின்ன குரூப் கலாட்டா பண்ணுது, போலீஸை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் என்று தான் பிஜேபி நினைத்தது. அவர்களோடு பேசுவதற்கு அரசு தயாராக இல்லை.